பகவத்கீதையில் 2வது சாப்டரில் 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேதே நத்வம் ஸ்ரோசித்தும் அர்ஹசி. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்லின்னு இருக்கார், நீ பிறப்பை பற்றி கவலைப்படாத, அது மாறி மாறி வரத்தான் செய்யும். அதை ஒன்றால் அது மாற்றலாம் முடியாது, தடுக்க முடியாது. அது அதை பற்றிலாம் நீ கவலைப்படாமல் பெருமாள் திருவடியே பற்றணும். அதனால் நீ சோகப்படாத. ஒரு மரணம் அடைஞ்சால் என்ன, மறுபடியும் ஒரு பிறப்பு வரத்தான் செய்யும். இது பீஷ்மர் பார் இப்போ இறந்துருவாரோன்னு நீ பயப்படாத. பீஷ்மர் இங்கே இருந்தால் என்ன, மறுபடியும் சொர்க்கத்தில் அவருக்கு வேறு உடல் கிடைக்கும். ஆத்மாவுக்கு தான் இன்றைக்கி அழிவு இருக்காதுன்னு சொல்லியிருக்கேனே அப்படிங்கிறார். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு புது குழப்பம் வந்துடுத்து. சரி, அப்போது எல்லாமே மாறி மாறி தான் வரும்னா, இப்போ எனக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோ, வெற்றி கிடச்சிருத்து. அதுவும் கொஞ்ச நாள் தானே, மறுபடியும் எனக்கு தோல்வி வந்துடுமா, இப்போ கிடைச்ச ராஜ்யம் மறுபடியும் போயிடுமா, அப்படிலாம் ரொம்ப குழம்பின்னு இருந்தான். இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற, அந்த மாதிரிலாம் ஒரு திங்கிங்குன்னு வச்சுக்காத. வெற்றி தோல்வி எப்போவுமே சகஜம்தான். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறோம், அப்போ உடனே மாத்திரை தர சரியாக போகிறது. அதுக்காக இனிமேல் லைஃப் முழுக்க வரவே வராதுன்னு நான் சொல்ல முடியும்? இது வரட்டால் வேறு வியாதி வரும். அதெல்லாம் தற்காலிகம்தான், நிரந்தரமாக எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், பின்னாடி சுகர் வந்துடுமோ, இப்போ சாப்பிடாமையா இருக்கும். இப்போ உள்ள இன்பத்தை பார்க்கணும். இந்த உலகத்தில் என்ன முக்கியமோ, என்ன தர்மமோ அதை செய்யணும். அப்புறம் என்ன நடக்கும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாமல் உன்னோட கடமையை நீ செய்யணும் அப்படின்னு அவர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறார். இப்போ உலகத்தில் டிஸ்கவரின்னு இருக்குது. ஒரு நாட்டை கண்டுபிடிக்கிறான். அதுக்காக நாடு முன்னாடி இல்லாமல் இல்லை, நாடு இருந்திருக்கு, அதையும் கண்டுபிடிக்கிறான். எதுவுமே புதுசாக வராது அப்படின்னு ஒவ்வொன்றா விளக்கி இப்போ இன்வென்ஷனுங்கிறோம். இப்போ காற்று மண்டலம் எப்போவுமே இருக்குது, அதுலேருந்து இவன் ஒலி எடுத்து இவன் கண்டுபிடிக்கிறான், அவ்வளவுதான். ஸோ உலகத்தில் இல்லாதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும், நீ ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு அவனுக்கு விளக்கமாக சொல்கிறார். அதனால் பீஷ்மர் உயிரை போயிடுமோ அப்படிலாம் கவலைப்படாத, அது எப்படி வேறு பிறப்பு எடுப்பார் அப்படின்னு அவனுக்கு தைரியத்தை உண்டாக்கின்னு இருக்கார்.